ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் கட்டுறாங்கன்னா ஒண்ணு ஒரு வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐயோ 2 இஎம்ஐயோ எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அவங்க போனஸ் வரும்போதோ இன்சென்டிவ் வரும்போதோ, இல்ல 2 பேரும் ஒர்க் பண்றாங்களா நம்ம செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பிரியாணி சாப்பிடாம சாம்பார் ரசம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு 25 வருஷம் இஎம்ஐ கட்டுற வீடு நீங்க வாங்குறீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 2 இஎம்ஐ எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க, இல்ல 25,000க்கு பதிலா 30,000 ரூபாய் கட்டினாங்க அப்படின்னா 25 வருஷம் லோனு நேரா 10 வருஷம் ஆயிருங்க. ஆனா 15 வருஷம் அதே இஎம்ஐ கட்டுவேன், அதுக்கப்புறம் நான் மொத்தமா கட்டுவேன்னா அதுல யூஸ் இல்ல. இன்னைக்கு ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா 5 வருஷத்துல 10 வருஷத்துல டபுள் ட்ரிபிள் கண்டிப்பா ஆகுங்க. நம்ம வேலைக்கு போய் பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிற பணத்தை விட லேண்ட் வாங்கினா அப்ரிசியேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் 2009ல ஒரு லேண்ட் ஒன்னு வாங்கினேன் சார், ஆவடிக்கு பக்கத்துல ஒரு 1 கிரவுண்ட் லேண்ட் வாங்கினேன். நான் வாங்கினப்ப 8.5 lakhs ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து. இன்னைக்கு அந்த லேண்டோட வேல்யூ 1.25 crores. மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருந்தா கூட அந்த லாபம் கிடைச்சிருக்காது.